ஹலோ மக்களே, வெல்கம் டு கோகுல் சைட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நான் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸோட இன்டர்வியூக்கு வந்து போயிருந்தேன். பூந்தமல்லியில இருக்கிற ஒரு காலேஜ்ல தான் வந்து அந்த இன்டர்வியூ வச்சிருந்தாங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓசூர்ல இருக்கு. இதோட இன்டர்வியூ ஷெடியூல் வந்து இங்க பூந்தமல்லி பக்கத்துல ஒரு காலேஜ்ல வந்து வச்சிருந்தாங்க. நான் ரீசெண்டா அங்க அட்டன் பண்ணியிருந்தேன். என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுதான் இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல முடியுமோ அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒரு 1 வீக் முன்னாடி லிங்க்டின் ஆப்ல வந்து நான் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் இன்டர்வியூ போஸ்டர் வந்து பார்த்திருந்தேன். அது வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன். அதை பார்த்து தான் வந்து நான் இன்டர்வியூ ஆக்சுவலா வந்து போயிருந்தேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்வியூ வந்து லோயோலா காலேஜ்ல வந்து வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த காலேஜ் வந்து சூப்பரா இருந்துச்சு. காலேஜ் அட்மாஸ்பியர்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. சொல்ல போனா இன்டர்வியூக்கு வந்து நான் எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணாம தான் போயிருந்தேன். இது இவ்வளவு பெரிய கம்பெனி, நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கணும். ஆக்சுவலா நான் ப்ரிப்பேரே பண்ணல. ஆனா வந்து கொஞ்சம் காஸ்டியூம்லாம் நல்லா ஃபார்மலா, ஷூவு, பெல்ட்டு, டெகின்மெண்ட், ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு அப்பெல்லாம் கொஞ்சம் டீசெண்டா நீட்டா தான் போயிருந்தேன். அந்த இதுல வந்து ஓகே தான். சரி, ஓகே. இப்போ இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா உள்ள கரெக்டா ஒரு இடத்துல 8:30க்கு வந்து ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹாலுக்குள்ள தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வெளியே இருந்து பார்க்கும்போது நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. உள்ள போயிட்டு ஒரு 8:30 9:30 ஆகும்போது வெயிட் பண்ண வச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 300 பேர்ஸ் வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு.